திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விருதுநகர் அருகே கந்து வட்டி கும்பலுக்கு அவர்கள் மிரட்டியதன் காரணமாக, முகத்தில் ஆசிட் ஊற்றிவிடுவோம் என்று மிரட்டியதன் காரணமாகவும், தொடர்ந்து தொலைபேசியின் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வகையில் துன்புறுத்தியதன் காரணமாகவும் கல்லூரி மாணவி ஒருவர் நேற்று தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இது இன்றைக்கு பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி. 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்கள். அதில் அசல் 1,80,000 ரூபாய் செலுத்தி விட்ட பிறகு, வட்டியும் செலுத்தப்பட்டு விட்ட பிறகு, எஞ்சியிருக்கக்கூடிய 20,000 ரூபாய் கடனுக்காக கடன் கொடுத்தவர்கள் கந்துவட்டிக்காரர்கள் மிரட்டியதால் அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இது பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்றாலும், இதுபோல் தினம் தினம் பத்திரிகைகளில் வந்தும் வராமலும் இருக்கக்கூடிய செய்திகளும் சம்பவங்களும் ஏராளம். கந்துவட்டி கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்கள், அபலைகளில் தொடங்கி சினிமா படம் எடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் தயாரிக்கக்கூடியவர்களும் கூட இது போன்ற கொடுமைகளுக்கு ஆளாவதை கடந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்புதான் சென்னை உயர்நீதிமன்றம் மன கொந்தளிப்போடு ஒரு கேள்வியை அரசை பார்த்து கேட்டது. கந்து வட்டிக்காரர்களை ஏன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கூடாது என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. தமிழ்நாடு அரசாங்கம் 2003ஆம் ஆண்டிலேயே கந்து வட்டியை தடை செய்து ஒரு சட்டத்தை இயற்றிய பின்னரும் அந்த சட்டத்தின் படி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது குறைவாக இருக்கிறது, போதுமான நடவடிக்கை இல்லை என்பது ஒரு சாராருடைய ஆதங்கம். உச்சநீதிமன்றம் எச்சரிக்கிறது, உயர்நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது. ஆனாலும் கூட கந்து வட்டிக்காரர்களை நோக்கி மக்கள் செல்வதையும் தடுக்க முடியவில்லை. கந்து வட்டி கொடுமையும் ஓய்ந்த பாடில்லை. வங்கிகளுடைய பாராமுகம் இதற்கு காரணமா? அரசாங்கத்தின் தலையீடு இதில் அவசியமானதாகிறதா? ஏழை எளிய மக்கள் இந்த சிக்கலிலிருந்து மீட்கப்படுவது எப்படி என்பதை பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ER ஈஸ்வரன், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் திரு சிவ இளங்கோ, மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சவுந்தரராஜன், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி ஆகியோர் நாம் விவாதிக்கலாம். வணக்கம். திரு சவுந்தரராஜன், கந்து வட்டிக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய இயக்கம் உங்களுடைய இயக்கம். கந்து வட்டி பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகிறது. நாள் வட்டி, மீட்டர் வட்டி, ரன் வட்டி, மணி வட்டி, அப்படின்னு பலவிதமான பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அவங்க போடுற வட்டி விகிதத்தை பார்த்தால் ஒரு இந்தியாவில் எந்த வங்கியிலும் வேற எதிலையுமே கிடைக்காத ஒரு பெரும் லாபம் இந்த தொழில் வருகிறதோ, எப்படித்தான் இந்த கடனை அடைக்க முடியுமோ அப்படின்ற பதைப்பு கூட ஏற்படுகிறது. ஆனாலும் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவம்ன்றது தற்செயலாக நடக்கிற தனித்த ஒரு சம்பவம்னு பார்க்கிறதா அந்த பெண்ணுடைய தற்கொலையை, இல்ல பொதுவா ரொம்ப ரொம்ப பிரிவலண்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இது மிக பரவலாக தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரிய கொடுமை. வறுமை வளருவது அதோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு பெரிய கொடுமை. கந்துவட்டி என்று நீங்கள் ஆரம்பித்தாலே கொடுமை என்ற வார்த்தைகள் தான் அது முடியும், அந்த வாசகம் முடியும். ஏனென்றால் இப்போது எக்ஸ்பிரஸ் வட்டி, பிளேடு வட்டி, நீங்கள் சொன்ன பெயர்களுக்கு மேல் இப்படிப்பட்ட பெயர்களும் இருக்கின்றன. 10 ரூபாய், 20 ரூபாய், 25 ரூபாய் என்றெல்லாம் வசூலிக்கக்கூடிய அளவிலே கடுமையாக வசூலிக்கிறார்கள். எவ்வளவு முயற்சி செய்தாலும் சாதாரண மக்கள், அன்றாடம் சிறு வியாபாரம் செய்தோ அல்லது உழைத்தோ பிழைக்கிற மக்கள் அந்த கடனை அடைக்கவே முடியாது. ஒரு சிலந்தி வலையிலே ஒரு ஈ சிக்கி கொண்டதை போல இந்த கடன் பொறியிலே அவன் சிக்கி கொண்டான் என்று பொருள். அவன் தப்பிக்க முடியாது. அப்படி அவர்களால் கொடுக்க முடியாது. அதாவது அசலை கட்டி வட்டியை கட்டி அதுபோல் 2 மடங்கு 3 மடங்கு கட்டி முடித்து விட்ட பிறகும் தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற வற்புறுத்தல் தான் இது போன்ற தற்கொலைகளுக்கு காரணம். இந்த தற்கொலைகள் மட்டுமல்ல, வாயில் சுடு சொல்லோடும் கையில் அருவாளோடும் தான் கந்து வட்டிக்காரர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை வசூலிப்பதற்காக. அதற்கென்று ஆட்கள் வைத்திருக்கிறார்கள், அடியாட்கள் வைத்திருக்கிறார்கள், ரவுடிகளை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மிரட்டலுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி விடுவது, மிரட்டலுக்கு பயந்து தற்கொலை செய்து கொள்வது, அல்லது இவர்கள் அந்த வீட்டில் இருக்கிற இளம் பெண்ணை இந்த கடனுக்காக அவர்கள் தவறாக பயன்படுத்துவது, அவர் வீட்டு மனைவியை பயன்படுத்துவது போன்ற பலவிதமான கொடுமைகள் ரிப்போர்ட் ஆகி கொண்டிருக்கிறது. பலர் இதை வெளியே சொல்லுவதில்லை. தற்கொலைகளும் நடைபெறுகின்றன. இது வெளியே தெரிந்த தற்கொலை, தெரியாமலே மௌனமாக போகிற தற்கொலையும் இருக்கின்றன.
ஆகவே இந்த கந்துவட்டி கொடுமையை பொறுத்தவரையிலே உடனடியாக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து தடுத்தாக வேண்டும். இது ஒரு தற்கொலை முயற்சி, நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். இது கந்துவட்டி என்றாலே கொடுமையும் சேர்ந்து வந்து விடுகிறது அப்படின்னு சொல்ற சவுந்தரராஜனுடைய கருத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க ஈஸ்வரன்? கந்துவட்டி என்பது ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ். இதில் உள்ள சிக்கல்கள், கொடுமைகள் எல்லாமே வருந்தத்தக்கது, வேதனை அளிக்கக்கூடியது. கண்டிப்பாக அது கண்டிக்கப்பட வேண்டியது. நண்பர் சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது எந்த விதமான பத்திரமும் இல்லாமல், எந்த உத்தரவாதமும் இல்லாமல் சிறு தொகைகள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இதனால் பயனடைகிறவர்கள் மிக மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர்கள், எந்த சொத்து என்று எதுவுமே இல்லாதவர்கள். அவர்கள் அரசாங்கத்தாலும் வங்கிகளாலும் கைவிடப்பட்டவர்கள். ஒரு வங்கியிலோ ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனியிலோ அவர்கள் சென்று பணம் வாங்க முடியாது. ஏதாவது டாக்குமெண்ட்டை கொடுக்காம பணம் வாங்க முடியாது. அப்படி இருப்பவர்களுக்கு உதவுகின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. அங்கங்கே சிறு தவறுகள் எல்லா இடத்திலும் நடக்கும். வங்கிகள் கொடுக்கின்ற கடனை வசூல் செய்வதில் கூட தவறுகள் நடக்கின்றது. இன்றைக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பதை, கடன் கொடுத்திருப்பதை, வறட்சியால் கட்ட முடியாத விவசாயிகளை வங்கிகள் அவர்கள் பொருட்களை ஜப்தி செய்யக்கூடிய அந்த நிலையும் இன்றைக்கு நிலவுகின்றது. இதுவெல்லாம் அங்கங்கே அங்கங்கே நடக்கின்ற நிகழ்வுகள். ஓரிரு நிகழ்வுகளை வைத்து மொத்தமாக இதை ஒழிக்க வேண்டும் என்று கிளம்பினால் ஒரு 5000 ரூபாய் அவசரத்துக்கு வேண்டும், 10,000 ரூபாய் அவசரத்துக்கு வேண்டும். அப்படி என்ற ஏழை குடும்பங்கள் யாரிடம் சென்று அதை வாங்குவார்கள்? அதற்கான மாற்று வழி என்ன? அதற்கான மாற்று வழியை சொல்லிவிட்டுத்தான் இதுல என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆலோசித்து செய்ய. திரு சவுந்தரராஜன், நீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிற சம்பவத்தை வைத்து பொதுமைப்படுத்த முடியாதுங்கிறார். இல்ல இப்ப அவர் சொல்றதுல இருந்து 5000 ரூபாய், அதாவது ஏழை ஜனங்களுக்கு உதவிகரமாக இருக்கிற ஒன்று, அவர்கள் சார்ந்து இருக்கிற ஒன்று. அங்கேயாலும் அரசாங்கத்தாலும் கைவிடப்பட்டவர்களுக்கு எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் இவர்கள் தங்களுடைய சொந்த ரிஸ்க்ல பணம் தர்றாங்க, அவங்க உதவுவதற்காக தர்றாங்க. ஆமா, சமூகத்தின் பெரும்பாலானவர்கள், ஏழை எளிய மக்கள் இதில் சம்பந்தப்படுகிறார்கள், இதில் பணம் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு சிறு தொழில் அல்ல, இது மிகப்பெரிய ஒரு ராக்கெட். இது அதாவது இது மைக்ரோ ஃபைனான்ஸ் என்கிற வார்த்தையை இதற்கு பயன்படுத்தவே கூடாது. மைக்ரோ ஃபைனான்ஸ்ங்கிறது ஒரு மிக குறைந்த அளவில் அவர்களுக்குள்ளாக ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை ஃபண்டு ஒன்று நடத்துகிறோம். அந்த ஃபண்டு ஏற்பாடு என்பது தனி, அது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது தனிப்பட்ட முறையில். இது மைக்ரோ ஃபைனான்ஸ் என்பது அந்த ஃபண்டினுடைய இன்னொரு வடிவம். அது அதிலே குறிப்பிட்ட வட்டி, குறிப்பிட்ட அளவுக்கு வட்டி குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற ஏற்பாட்டோடு நடக்கிறது. பங்களாதேஷில் மிகப்பெரிய இயக்கமாக நடந்தது, அவருக்கு நோபல் பரிசு உட்பட கிடைத்தது. இங்கேயும் அப்படிப்பட்ட சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன, பலது நடக்கிறது. ஆனால் கந்துவட்டி என்பது முழுக்க முழுக்க வித்தியாசமானது. அது அவர்கள் யார் பணம் வேண்டும் என்ற நிலை, அவர் சொன்னதை போல பணம் வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு அது. அப்படிப்பட்ட உரிமை யாருக்கும் கிடையாது. நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு சும்மா கொடுங்க, இல்லைன்னா பேங்க் வட்டிக்கு கொடுங்க. எதுக்கு 10 ரூபா வட்டி கொடுக்குறீங்க, எதுக்கு 15 ரூபா வட்டி கொடுக்குறீங்க? அசலை கட்டி வட்டியை கட்டிய பிறகும் நான் நீ கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை அடிப்பேன், உதைப்பேன், வெட்டுவேன் என்று பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன உரிமை இருக்கிறது? அடிப்பேன், உதைப்பேன் என்பதை நானும் எதிர்க்கிறேன். அதுல இல்ல, நான் கேட்கிறது விளைவு அதுவாகத்தான். ஒரு அவசரத்துக்கு பணம் கொடுக்கிறதுக்கு மாற்று வழி என்ன? இப்ப அரசாங்கம் நீங்க வட்டியே இல்லாம சும்மா கொடுக்கலாம்னு சொல்லி கவுண்டர் திறந்து வச்சு ஒரு அவசரமானவங்க இங்க வாங்க, நாங்க 5000 கொடுக்கிறோம், 10,000 கொடுக்கிறோம்னு அரசாங்கத்துல ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அரசாங்கம் கிடைக்கிறதால் எல்லோருமே அவசரத்துக்கு தேவை இருக்குன்னு சொல்லி பணம் கேட்கக்கூடிய நிலைமை தான் நம்ம பார்ப்போம். கஷ்டத்துல தான் இருக்காங்க மக்கள். அரசாங்கம் இருக்கிற மக்களுக்கு அதாவது மாற்று வழி என்ன? மாற்று வழியைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதுக்கு கந்துவட்டி மாற்று வழி, அதாவது மிரட்டி வாங்குறதையோ ஏமாத்தி வாங்குறதையோ நம்ம ஆதரிக்கல. அது வழக்கு பதிவு செய்யறாங்க, புகார் கொடுக்கறாங்க, காவல்துறையில நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இவர்களுக்கு மாற்று வழி என்ன? காவல்துறையின் நடவடிக்கை போதுமானதான்றது ஒரு கேள்வியாக. அவருடைய வாதத்தில் கந்துவட்டி ஏதோ கருணை அடிப்படையில் நடக்கிற தொழில் என்று அவர் சொல்லுகிறார். அடிப்படையிலே வித்தியாசப்படுகிறது, எந்த கருணையும் இல்லை, சிந்தனையும் இல்லை. பணம் கொடுக்கிறவங்களை பத்தி தேவைப்படுறவங்களுக்கு மாற்று வழி என்ன காமிக்கிறீங்க?
பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கொடூர தொழிலை அவர்கள் செய்கிறார்கள். அதை அந்த நிலையில் இருப்பவர்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது ஏதோ இவர்கள் அவங்களுக்கு என்ன வழி? அல்ல, அங்கே அரசு தலையிட என்ன வழி? வழியை நீங்கள் கேளுங்க. மாற்று வழிதான் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னு சொல்றீங்க. மாற்று வழி என்ன? சரி, மாற்று வழியை நம்ம இறுதியா யோசிப்போம். சிவ இளங்கோ, உங்கள் பார்வையில் இந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த குண்டர் சட்டத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இருக்கக்கூடிய சட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தல. நடைமுறைப்படுத்திருந்தாக்க இப்ப ஐயா சொல்ற மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்காது. இப்ப இந்த கந்துவட்டியோட பின்புலம் பாத்தீங்கன்னாக்கா அரசியல்லையும் காவல்துறையிலையும் போய் முடியுது. இப்போ போய் வசூல் பண்ணும்போது இவங்க ஐயா சொல்றாங்க 5000 10,000 அது சிறு லெவல்ல இருக்குது. லட்சக்கணக்கில் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க காலையில கொடுத்தீங்கன்னாக்கா சாயந்தரம், அதாவது 90,000 கொடுக்குறாங்க, 1 லட்சம் ரூபாய் சாயந்தரம் நம்ம போய் 5 மணிக்கு போய் வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த 1 லட்ச ரூபாய் சொல்ற மாதிரி எந்த பாண்டும் எழுதி வாங்கிக்கிறது கிடையாது. அப்ப கொடுக்கல அப்படின்னாக்கா காவல்துறையும் அரசியல்வாதியும் தான் பின்புலத்துல இருந்து அதை வசூல் பண்றாங்க. அப்ப இது பெரிய மாபியா. எப்படி நம்ம மணல் கொள்ளை இது மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, கிராண்ட் கொள்ளைன்னு, அது மாதிரி இது பெரிய மாபியா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காவல்துறையும் உடந்தையா இருக்குது. காவல்துறை பாதிக்கப்பட்டவங்க போய் காவல் நிலையத்தை போய் அடைஞ்சாக்கா அவங்களுக்கு அங்க சரியான நிவாரணம் கிடைக்கிறது கிடையாது. சப்போர்ட் நிறைய நடக்குது. சப்போர்ட் அவங்களுக்கு சாதகமா என்ன கொடுத்தா அங்க நடக்குமோ அந்த வேலைகள் அங்க நடக்கிறதுனால பாதிக்கப்பட்டவங்க அங்க போக முடியல. அத மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு. காலையில கொடுத்து ஈவினிங் வாங்குறாங்க இல்லையா, அது நம்ம வட்டினே சொல்லக்கூடாது. அது பார்ட்னர்ஷிப் பிசினஸ். 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனுக்கு பணமே இல்ல. சாயங்காலம் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆளுக்கு 1000 ரூபாய். அந்த தொழில் கூட்டு சொல்ல முடியாது. சாயங்காலம் வாங்குறதுக்கு பேர் அன்றைக்கு தொழில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அந்த நஷ்டத்துல பகிர்ந்துப்பாங்களான்னு கேட்கிறாங்க. தொழில் ஒரு காலையில 9,000 ரூபாய் கொடுக்குறாங்க, மாலையில 10,000 ரூபாய் தரணும்னா இதுல நஷ்டம் வட்டி இல்ல. இது நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு நிமிஷம், ரெகுலரா தொடர்ந்து நடக்கிறது. தொடர்ந்து நடக்கிறது. அவங்களுக்கு அதை பண்றவங்க, காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு அது வித்து நஷ்டம். கடன் வாங்கினவருக்கு அடையக்கூடிய லாபத்தை விடவும் அவருக்கு காலையில கடன் கொடுத்தவர் அடையக்கூடிய லாபம் தான் இதுல அதிகமா இருக்கு. கூட்டு தொழில் எங்க யாரா கண்டுபிடிச்சு கோயம்பேடு வாங்க, கோயம்பேடு அங்க என்ன ஒரே கோணத்திலே பார்க்க கூடாது. நான் சொல்றது, நான் சொல்றது இதுக்கு ஒரு மாற்று வழி என்ன? ஒருத்தருக்கு ஒரு 5,000 ரூபாய் அவசரம்னு சொன்னா, அது கிடைக்கலன்னு சொன்னா அவன் குடும்பமே தற்கொலை செய்ய வேண்டிய நிலைமை ஆகி போயிடும். அவசரத்துக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க, ஒரு 5,000 ரூபாய் உடனே வேணும், யார் கொடுப்பாங்க? சரி, திரு கருணாநிதி, இதுல காவல் இதை செய்யக்கூடியவங்க உள்ளூர்ல ஓரளவுக்கு செல்வாக்கானவர்களாக ஜாதி பலம், பண பலம், அரசியல் பலம், அடியால் பலம், போலீஸ் பலம், இத்தனை பலமும் இருந்தாதான் இந்த தொழிலை செய்ய முடியக்கூடிய நிலைமை இருக்குன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. போலீசார் மீது பாதிக்கப்பட்ட மக்கள் நடவடிக்கை வேணும்னு கெடுத்தா அந்த புகாரை அலட்சியப்படுத்துறாங்க. ஆனால் அவர்களுக்கும் பணம் கொடுக்கக்கூடிய இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கும் ஒரு கூட்டுறவு இருக்கு அப்படின்னு பகிரங்கமா கிடையாது. வெளியில இருந்து இவங்களா நினைச்சுக்கிறது. பொதுவா இப்ப நான் சொல்றேன், இவங்க சார் பேசினதுலயே சில பகுதி உண்மை இருக்கு, அவர் பேசினதுலயே உண்மை இருக்கு. இப்ப என்ன சொல்றான், இவங்க பணம் கொடுக்கறவங்க இங்க இருந்து போய் ஒவ்வொருத்தரையும் போய் நீ என்கிட்ட பணம் வாங்கிதான் ஆகணும்னு யாரையும் மிரட்டல. பணம் வாங்கும் போது அவங்களாதான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளால இந்த பணத்தை இவ்வளவு வட்டியோட வாங்கினா நம்ம செய்ய போற பிசினஸ்ல திருப்பி கொடுத்துட முடியும் நம்பிக்கையோட தான் வாங்குறாங்க. ஆனால் அவர்களால் அது முடியாதப்பதான் அவன் என்ன பண்றான், ஸ்ட்ராங் டாக்டிக்ஸை யூஸ் பண்றான். எத்தனையோ பைனான்சியர்ஸ் தொழில் நலிஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. நீங்க அதனால இவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க எல்லாம் இப்ப பணம் கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பிளரிஷா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏமாற்றுவதற்காக பணத்தை வாங்கி ஏப்ப விட்டுட்டு போய் பல பேர் இருந்தாங்களும் இருக்கிறாங்க. அதனால 2 பகுதியும் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண புகார்னு இப்ப எங்கள்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா டாக்குமெண்ட்ஸ், இப்ப இந்த மாதிரி இதுல எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா இருக்கிறது இல்ல. பேங்க்ல வாங்குற மாதிரி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு ஒன்னும் வாங்குறதே கிடையாது. சும்மா வாய்மொழியில டக்குன்னு அவசரத்துக்கு போறாங்க, ஒன்னு வாங்கிட்டு விட்டுறாங்க. இப்ப நாங்க அதை எடுக்கணும்னு சொன்னா எங்களுக்கு காவல்துறைக்கு இந்த மாதிரி மணி டிரான்சாக்சன்ல சிவில் விவகாரங்களை தலையிடுவதற்கு உரிமை இல்லை. ஸ்ட்ராங் ஆர்ம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, அடிக்க உயிருக்கு சட்டம் வந்த பிறகு நீங்க அப்படி சொல்ல முடியாது. கந்துவட்டி தடுப்பு சட்டம்னு வந்தது இது அதற்கு முன்னால் வருவாய்த்துறை தான் அதை கையாண்டது. போலீசார் இதை தலையிடலாம் விசாரிக்கலாம்ன்றது சட்டத்தின் மூலமாகவே வந்துருச்சு. ஆனா போலீஸுக்கு அதுல ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரோல் இருக்கு, டாக்குமெண்ட் வேணும்ல. ஏதாவது நீங்க புகார் பதிவு செய்யலாம். எது பண்ணிடலாம்னாக்கா, இந்த மாதிரி புகார் எழுதி கொடுக்கும் போது என்னிடம் அதிக வட்டி கேட்கிறார்,
இந்த பணத்தை கொடுக்கலன்னா உடனே கொண்டு விடுவேங்கிறார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆசிட் ஊத்துறேங்கிறார். இதுவேல எல்லாம் போட்டா 506 ஐபிஎஸ்சி போட்டுக்கலாம். காயத்தை ஏற்படுத்தினாக்கா அதெல்லாம் கடத்திட்டு போனா செக்ஷன் போட்டுக்கலாம். இந்த சாங்கமாட்டே இதையும் போடலாம். அந்த வட்டி தொழில் இல்லாதவங்க மிரட்டினாலுமே இந்த வழக்கு இந்த செக்ஷன்லாம் நீங்க சொல்றது சேர்த்து இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா 2003 அதையும் போடலாம். ஆனால் அதற்கு சார்ஜ் ஷீட்னு போடும்போது எல்லா எதுக்கும் செக்ஷன் இருக்கும். இந்த எக்ஸார்பிடன்ட்ங்கிறதுக்கு எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேணும். அதுக்கு பார்த்தோம்னா அந்த ப்ராப்பர் இது இருக்காது. அந்த இன்ட்ரெஸ்ட் தொழில் நடத்துறதுக்கு எந்த சட்டத்துல சார் இடம் கிடையாது? அதுதான் கிடையாது. கிடையாது இல்ல, வட்டிக்கே விடக்கூடாது சார். வட்டிக்கு விடுறான் சார். நான் எனக்கு வட்டிக்கு விட்டான், நான் பணத்தை கட்டிட்டேன், அதுக்கப்புறமும் இன்னும் பணம் இருக்கு வட்டி இருக்குன்னு என்ன கேட்கறான் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட என்னப்பா ஆதாரம் இருக்கு? நீங்க வட்டிக்காரனை கேட்கணுமா வேண்டாமா? அவனுக்கு நீ பணம் கொடுத்ததுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நிச்சயம் கேட்போம். ஆதாரம் இல்லன்னா முடிஞ்சு போச்சுல்ல. அப்படி கேஸ் முடியலையே சார். அதனாலதான் போலீஸ் உடனே நாங்க சொல்றோம் நீங்க அவனை கூப்பிட்டு எந்த போலீஸ் ஆச்சும் நான் சொல்லிடுறேன். கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எந்த போலீஸ் ஆச்சும் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுன்னு எந்த போலீஸ் ஆபீசராச்சும் கேட்டாருன்னா அது தப்பு தான். அவர் போலீஸ் ஆபீசர் நிச்சயமாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி கொடுக்குறோம் அங்கேருந்து சொல்றவங்க என்கிட்ட அதிகமா கேட்கிறாரு அப்படின்னு சொல்றவரும் ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் இவ்வளவுதான் வாங்கினேன், இவ்வளவு பணம் திருப்பி கொடுத்துருக்கேன், இவ்வளவு என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு எவிடன்ஸ் வேணும் சார். வட்டி கொடுத்தவங்க இவங்கிட்ட கேஸ் கொடுத்தா அதுவே போதும் சார் அவனை உள்ள வைக்கிறதுக்கு. நீ யாரு கேட்டு வட்டி கொடுத்த? நீ என்ன இதுல நீ உனக்கு எந்த உரிமை இருக்கு, எந்த சட்டம் இருக்கு? நீ முதல்ல நீ வட்டி கொடுத்தன்னு ஒத்துக்கிட்டல, உள்ளவா உள்ள வைக்கணும். அண்ணா கரெக்டா சொன்னாங்க. அதாவது இதுல என்னன்னா ஒரு புகார் வட்டி அதிகமா கேட்கறாங்க, என்னால பணம் தர முடியலன்னு ஒரு புகார் வருதுன்னு வச்சுக்கோங்க, 1000 பேர் திருப்பி தர்றது கிடையாது. அது வாங்க முடியாம போயிருது. கொடுத்தவனுக்கு வழக்கு கொடுக்கறதுக்கான எந்த விதமான முகாந்திரம் இல்லை. அது போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராது. அவன் பணம் வாங்கிட்டாங்க எங்கிட்ட எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கான எந்த டாக்குமெண்ட்டுமே இருக்காது. அப்ப ஒரு புகார் இப்படி வருதுன்னு சொன்னா 1000 புகார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராமே அவன் பாதிக்கப்படுறான். அவன் அறுவலோட போறான். அதெல்லாம் அந்த தொழில் அறுவாலை கொண்டு போனோம், அறுவாலை தான் கொண்டு போனோம். உங்களுக்கு ஆதாரம் இல்லாம நீங்க ஏன் கொடுக்குறீங்க? ஈஸ்வரன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல, பணம் கொடுத்தவங்க தான் பெரும்பாலான நேரத்தில் நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. பைனான்சியர்ஸ் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மக்கள்கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும் யாரு பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து அது மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சிலர் ஏதாவது வேற காரணங்களால் அவங்க பாதிக்கப்பட்டு நஷ்டம், ஐயா சொன்னாருங்க, இந்த மாதிரி நஷ்டம் எடுத்து பைனான்சியரும் செத்து இருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அது வேற காரணங்களாக. இந்த மாதிரி கொடுத்த பணம் வசூலிக்கப்படவில்லை, அதனால் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கறதுல நம்ம நீங்க பத்திரிகை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதனால நடக்கவே இல்லை. ஆனா இவங்க மிரட்டுறாங்க. இப்ப யாருமே இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, இவங்க பாதிக்கப்பட்டவங்க யாருமே காவல்துறையே போறதில்லை. இவங்க தனியாவே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அவங்க ஆளை இறக்கி விட்டாங்க, அங்க வீட்டுக்கு போகும். நாங்க நடத்துறவங்க என்னன்னா அவங்க தனியா டூ வீலர் கிராமப்புறங்கள்ல நிறைய டூ வீலர் அந்த ஒரு பைத்தியத்துல எல்லாருமே என்ன பண்றாங்க, போய் கடன் வாங்குறாங்க. 2 மாசம் 3 மாசம் கட்டிடுறாங்க, 4ஆம் மாசம் கட்ட முடியல. அவன் என்ன பண்றாங்க, நிறைய என்ன பண்ணணும், ஒரு வண்டி எடுக்கணும்னு என்ன பண்ணணும் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் எதுவுமே பண்றது கிடையாது. அவன் எங்க போறான்னு பாக்குறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு கடைக்கு போனாக்கா இவங்க இன்னொரு சாவி வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த சாவி எடுத்து வந்துடுறாங்க. அதே முதல்ல தப்பு. அதன் பிறகு இவங்க ஆளுகள் வச்சு அடியாள் வச்சு பேசுறாங்க. அவன் என்ன பண்றான், இன்னொரு கந்துவட்டியில போய் வாங்கி நான் கட்டுறேன், திரும்ப எடுத்துட்டு வரான். இப்ப இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆளும் இந்த இதுல போய் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நான் சொல்ல வேண்டியது, இவங்க நினைக்கிற மாதிரி இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்றவங்க எல்லாம் எல்லாமே மிகப்பெரிய மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்ற லாஜிக்கே இதுக்கு ஒத்து வராது. நீங்க முகமது யூனிஸ் கிராமின் வங்கியில பண்ண பேரே இருக்குது. மைக்ரோ ஃபைனான்ஸோட வட்டி விகிதம் என்ன? அதாவது ஒண்ணுமே இல்லாத ஏழைக்கு கொடுத்து உதவி பண்றதுக்கு பேரு சும்மா கந்து வட்டின்னு வச்சுக்கிட்டு, கந்து வட்டின்னு சொன்னாவே என்னமோ தப்பான எண்ணத்துல எல்லாரும் பாக்குறோம். நான் சொல்றதை சொல்லிடுறேன். அதாவது இது மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள் செய்யக்கூடிய காரியம் அல்லது. நீங்க அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 2 லட்சம் பேர் இதுல ஈடுபட்டிருப்பாங்க. 2 லட்சம் பேர். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை முறையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கடன் வாங்கினவன் என்ன நிலையில் இருக்கானோ அதே நிலையில தான் கடன் கொடுக்க. ஆனா இவன் இதை வச்சுதான் இவன் பிழைக்கணும். அதே நிலைமையில தான் அவன் இருக்கிறான்.
இந்த மார்க்கெட்ல எல்லாம் சாதாரண இது மாதிரியே வாங்கி பிழைக்கிறாங்க, நல்லபடியா பிழைக்கிறாங்க. இந்த காலையில வாங்குறாங்க, காய்கறி வாங்கி கொண்டு போய் எந்த வித முதல் இல்லாம வெறுங்கை வீசிட்டு காய்கறி போறாங்க, வாங்கிட்டு சாயந்தரம் கொடுத்துட்டு கையில காசோட வர்றாங்க. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒவ்வொரு நாளும் அவர் வட்டிக்கு வாங்கியே ஏன் அந்த தொழிலை செய்ய வேண்டிய நிலையில் அவர் தொடர்ந்து இருக்கிறார் அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அவர் நல்லா லாபம் சம்பாதிக்கிற நிலையில் இருந்தாருன்னா அவர் ஒரு வாரத்துல திருப்பி கடன் வாங்காம அதெல்லாம் நீங்க கேட்க முடியுமா? ஏன் கேட்க முடியுமா? பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல தினந்தோறும் கடனுக்கு தினந்தோறும் வட்டிக்கு வாங்கித்தான் ஒரு தொழில் செய்யணும். ஆனா பண்றவர் லாபம் வாங்குறாரு, லாபம் அடைகிறாருன்னா ஒரு மாதத்துல அல்லது 2 மாதத்துல வட்டிக்கு வாங்குறதுல இருந்து அவர் விடுபடணும் இல்லையா? அப்படி விடுபடாமல் தினந்தோறும் மீண்டும் அதை நோக்கியே போகக்கூடிய நிலைமை ஏன் இருக்கின்றது ஒரு விவாதத்துக்குரிய கேள்வி. நாம் தொடர்ந்து பேசலாம். வியாபாரத்தின் பெரும்பகுதி வட்டியாவே போகிறது. சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பலவிதமான எதிர்த்து பேசிட்டு